ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாடி சுத்தி, பிராணாயாம பயிற்சி, முத்திரை பயிற்சி முதலியவற்றை ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பிராணாயாமம், அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக பிராணாயாம பயிற்சி இருக்குது. ரொம்ப மூச்சை அடக்கி செய்யக்கூடிய பயிற்சிகள், அது நமக்கு வேண்டாம். அதுக்கு சில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். எவ்வளோ வயதானாலும் உடலில் எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கணும். சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமை இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பயிற்சிகளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய பயிற்சி. பொதுவாகவே எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது கவலை, டென்ஷன், இதுதான் அடிப்படை காரணம். அப்போ அந்த கவலை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் மனதை சாந்தமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி. அது நம்ம தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாம பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராணாயாம பயிற்சி நாற்காலியில் அமர்ந்தே அழகாக எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி, அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பயிற்சி பண்ணும் பொழுது மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் நீக்கப்படும், இதய துடிப்பு சீராக இருக்கும். அடுத்து நம்முடைய இதில் மூச்சடக்கம் இல்லாமல் அதே மாதிரி நல்ல பலனளிக்கக்கூடிய உஜ்ஜயி கபாலபதி அப்படிங்கிற பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி நம்ம உடம்புல எந்த பகுதியில் கழிவுகள், கட்டிகள் இருந்தாலும் கரைச்சிரும். கேன்சர் போன்ற வியாதிகள் வராமல் காக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. நாம் எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், எண்ணத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், இவையெல்லாம் உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் வெளியேற முடியாமல் கழிவுகளாக சேரும், அது கட்டிகளாக மாறும். அப்போவே நம்ம முயற்சி எடுத்து இந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா அந்தந்த கட்டிகள் கரைத்து வெளியேறிவிடும். அப்போ உடலில் எந்த பகுதியில் கழிவுகள், கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சியும் உஜ்ஜயி அப்படிங்கிற பயிற்சி. அதை நம்ம ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஹை லெவலுக்கு நம்ம போகலை, நாற்காலியில் அமர்ந்து எளிமையாக சிம்பிளாக அந்த பயிற்சியை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதனுடைய பலன்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம அழகாக எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து இதனுடைய ரிலேஷன் கொடுக்கக்கூடிய முத்திரை பயிற்சி, அந்த முத்திரைகளையும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது காலை, மதியம், மாலை 3 வேளையுமே சாப்பிட்றதுக்கு முந்தைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அலுவலகத்தில் வேலை செய்கின்றவங்க மதியம் சாப்பிட்றதுக்கு முந்தைய ஜஸ்ட்டு உங்களுடைய சேரில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடி இன்றைக்கு பண்ணக்கூடிய பயிற்சி ஒரு 5 நிமிஷம், இல்லை மிஞ்சி பண்ணால் 8 நிமிஷம், அவ்வளோதான். 10 நிமிடத்தில் அந்த பயிற்சி முடிச்சிடலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அதுவும் மதியம் பண்ண முடியாட்டியா சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு கிளம்ப போகும்போது நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு கிளம்பலாம். உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே நீங்கள் முக்கியத்துவமும் ஒரு அன்பு நீங்கள் காட்டினாலே போகிறோம். ஸோ இவ்வளவு பலன் தரக்கூடிய அற்புதமான பயிற்சிகள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல ஒரு நாற்காலியில் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. முதல் பயிற்சி முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 1 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்த 1 நிமிடம் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஆழ்ந்த மூச்சு, நல்லா மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். கைகள் இந்த மாதிரி அஞ்சலி முத்திரை, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கும். எல்லா விரலையும் நல்ல ஒரு அழுத்தம், லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விடுறோம். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க.
மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத். இந்த மாதிரி 3 முறை 5 முறை பண்ணிக்கணும். ரொம்ப வயதானவங்க கை கும்பிட்டுட்டு 5 முறை வரைக்கும் அப்படியே பண்ண முடியலன்னா ஒரு முறை பண்ணிவிட்டு கை கீழே வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முறை அதே மாதிரி கையை இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கோங்க. இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் நீக்கிறோம். இதய துடிப்பு சீராக இருக்கும். இப்போ நம்ம உடம்புல கழிவுகள், கட்டிகள் சேராமல் அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய உஜ்ஜயி அப்படிங்கிற பயிற்சி பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின் முத்திரை. முதல்ல மூக்கு அந்த மாதிரி 2 நாசி வழியாக ரிலாக்ஸ். கண்டினியூஸாக 10 டைம்ஸ் பண்ண முடியிட்டா சற்று வயதானவர்கள் 5 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கணும். இது நம்ம வலது நாசி, இடது நாசியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அசுத்தங்களையும் நீக்கிறோம். நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துகிறோம். இப்போ பஸ்திரிகா பார்க்க போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி 5 டைம்ஸ் ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், தென் நார்மல் பிரீத்திங். மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ள எடுத்துட்டு ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை 10 முறை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வயிறு உப்பிசம், பசியின்மை, அஜீரண குளாறு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். சிறுகுடல் பெருங்குடல் கழிவுகள் இருக்கும், மலக்குடலில் கழிவுகள் தங்கும். அது எல்லாமே இந்த பயிற்சியில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த 3 பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம முத்திரை பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை பிரம்மா முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடதுகை கீழே வலதுகை மேலே 4 வரல இப்படி கோத்துக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் வச்சுக்கோங்க, மீதி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ நம்ம இன்றைக்கு பார்த்த இந்த முக்கியமான 3 மூச்சு பயிற்சி, 3 பிராணாயாம பயிற்சி. முதல் பயிற்சி தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாமம். கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கணும், நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க, மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க, மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை 5 முறை பண்ணிக்கோங்க.
அடுத்து உஜ்ஜயி பார்த்தோம். 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல மூச்சை வாட்ச் பண்ணுங்க. இப்போ 2 நாசி வழியே மூச்சை ஸ்பீடாக அந்த மாதிரி ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கோங்க. அடுத்து பஸ்திரிகா பார்த்தோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை நல்லா உள்ள இழுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்த வைத்தியம் ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும், எந்த பகுதியிலையும் கட்டிகள் வராது. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஆண்களுக்கும் பெண்களுக்கு கேன்சர் போன்ற பயிற்சி பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம கூறுவது போல் சாத்விகமான உணவு எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்து நித்திரை வச்சுக்கோங்க. இளமையோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.